ஹாய், இது வந்து மகாராஷ்டிரா ஸ்பெஷல் சப்பாத்தி. ஆக்சுவலாக இங்கெல்லாம் சப்பாத்தி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அந்த சப்பாத்தி மாவை எப்படி ரெடி பண்ணுறது தான் மெயின். சப்பாத்தி மாவு நம்ம கரெக்டாக ரெடி பண்ணோம்னா சப்பாத்தி வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், மாவை போட்டு தண்ணி மட்டும் தான் போடுறாங்க. தண்ணி போட்டு லைட்டாக வந்து சால்ட்டு அதோட போட்டு ஃபுல்லாக மதி எப்போனா மேக் பண்ணுறாரு. நம்ம ஊர் மாதிரி இந்த பாத்திரத்தெல்லாம் போடுறது இல்லை. ஜஸ்ட் என்ன பண்ணுறாருன்னா அந்த மாதிரி டேபிள் இருந்துச்சுன்னா டேபிள்லேயே போட்டு ரெடி பண்ணுறாரு. ஃபுல்லாக அழகாக வந்து அதில் வந்து திரும்ப 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 அதை பிசைகிறது தான் ரொம்ப மெயினான ஒரு விஷயம். அதை நம்ம கரெக்டாக பண்ணோம்னாவே அந்த சாஃப்ட்னஸ் வந்து கரெக்டாக வரும். இங்கே பாருங்கள், கரெக்டாக வந்து சாஃப்டாக வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காரு. நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா சப்பாத்தி ரொம்ப ஹார்டாக இருக்கும், சாப்பிடவே முடியாது. ஆனால் இங்கே தான் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அதுக்கான ரீசன் பார்த்திங்கன்னா இதுதான். அவர் ப்ரிப்பேர் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா அது வந்து பிசைகிறாரு பார்த்தீங்கன்னா, அதுதான் ரொம்ப மெயினான ஒரு விஷயமே. நீங்கள் எந்தளவு அதை வந்து பிசைகிறீங்களோ அந்தளவு என்ன அப்படின்னா ஒரு சாஃப்ட்னஸ் வந்து கிடைக்கும். பிசைகிறது மீன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்ல சாஃப்ட்னஸ் கிடைக்கும். அவர் பாருங்கள், ஆக்சுவலாக திரும்ப 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 சேம் அதையே வந்து பண்ணிக்கிட்டே இருக்கார். இந்த மாதிரி நீங்களுமே ட்ரை பண்ணுங்கள். வேறு எதுவுமே மிக்ஸ் பண்ணல, சும்மா லைட்டாக தண்ணி, அவ்வளோதான். லைட்டாக தண்ணி, அந்த மாவு. இங்கெல்லாம் வந்து நம்ம ஊரில் வந்து கோதுமை வந்து லாஸ்ட் குவாலிட்டி. ஆனால் இங்கே வர கோதுமை எல்லாமே ரொம்ப ஃபஸ்ட் குவாலிட்டியாக, அதுவுமே நல்ல கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஃபினிஷாக போகுது. ஃபினிஷா அங்கே பாருங்கள், ஃபைனலாக வந்து ரெடி ஆகிடுச்சு. திரும்ப திரும்ப அதே நம்ம ட்ரை பண்ணுவோம். அதுவே சாஃப்டாக வந்துடுச்சு பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் ஹார்டாக இருந்ததுக்கும் நம்ம என்ன பண்ணணும், சாஃப்டாகனு சொல்லி தண்ணி ஊற்றிட்டே இருப்போம். ஆனால் இங்கே பாருங்கள், இவர் தண்ணி ஊற்றாமலே அந்த சாஃப்ட்னஸ் வந்து கொண்டு வந்துட்டார். ஃபினிஷா. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், பாதியாக வந்து பிரித்து வச்சிட்டாரு. பிரிச்சுட்டு பேலன்ஸை வந்து போட்டு வச்சிட்டாரு, அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணோம் அப்போனா மாவு, நம்ம எண்ணெய் ட்ரை பண்ணுவோம். எண்ணெய் யூஸ் பண்ணாதீங்க, மாவு யூஸ் பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சாஃப்டாக வரத்துக்கு. இப்போ இங்கே பாருங்கள், இது சின்ன சின்ன பீஸாக என்ன பண்ணுறாருன்னா கட் பண்ணி எடுக்கிறாரு. வாவ், ஃபுல்லாக ஆக்சுவலாக ரொம்ப சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துட்டாரு. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. ஆமாம், இப்போ இது தேய்க்கிறதுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபைனலாக இங்கே பாருங்கள், மாவில் வந்து அதை மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிடுறாரு. அங்கே வந்து கல்லை வந்து சூடு பண்ணியாச்சு, அவ்வளோதான், ஃபினிஷ். எண்ணெயே சுத்தமாக யூஸே பண்ணலங்க, ஃபுல் அண்ட் ட்ரை தான். இது அப்படியே செம்ம சாஃப்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ட்ரை பண்ணால் இங்கே பாருங்க. இதில் என்னென்னா அவர் ஹேண்ட்லேயே என்னது ஒரு மூமெண்ட் வேறு பண்ணுறாரு பார்த்தீங்களா, அதுவுமே என்னது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல. இங்கே பாருங்கள், இப்போ கல் வந்து சூடாகிடுச்சு. ஃபினிஷா. இப்போ இங்கேருந்து ஃபினிஷ் பண்ணிட்டு அந்த கல்லில் எடுத்து போட்டார். எண்ணெயை யூஸே பண்ணலங்க, ஃபுல்லாக வந்து ட்ரையாக தான். அவர் தேய்க்கிறதுமே எனக்கு கொஞ்சம் கூட எண்ணெயே இல்லை. நீங்களும் எண்ணெய் யூஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். அங்கே பார்த்தீங்கன்னா சப்பாத்தி எவ்வளோ சாஃப்டாக வருதுங்க, கையிலே எடுத்து போகிறாரு. அவ்வளோதான். டபுள் சப்பாத்தி சேம் டைமில்.
இது நல்லா சாஃப்டாக வந்துடும். இவ்வளோ தாங்க மகாராஷ்டிரா சப்பாத்தி. எண்ணெய் சும்மா லைட்டாக வந்து மேலே என்னது ஜஸ்ட்டு ஊற்றுறாரு, அவ்வளோதான். மற்றபடி நம்ம ஊரில் எண்ணெயை போட்டு கரட்டி எடுத்துருவோம். ஆனால் இங்கே வந்து எண்ணெயே சுத்தமாக யூஸே பண்ணல. ஆனால் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக சூப்பராக வருது. அங்கே பாருங்கள் ஃபினிஷா ஆ அவ்வளோதான். பேசுங்க சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்க, சப்பாத்தி இந்த பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. ஃபினிஷ், அவ்வளோதான். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் இதை நீங்கள் வந்து சைடிஷ் என்ன தோணுதோ அதை வச்சு சாப்பிட்டீங்கன்னா செம்மையாக இருக்கும். இதுதான் மகாராஷ்டிரா சப்பாத்தி. இந்த மகாராஷ்டிரா சப்பாத்தி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெடி பண்ணவர் இவர் தான். ஹாய், இவர் தான் ரெடி பண்ணார்.